பரலோக தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்தி உங்களை திரும்பவும் உலகத்தை சுதந்தரிக்கிறவர்களாக மாற்றும்படியாக ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் கல்வாரி சிலுவை. ஆகவே அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், அவருக்கு உங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுங்கள், உலகத்தை சுதந்தரிக்கிறவர்களாக மாறுங்கள். அவர் நம்முடைய யெகோவா ஈரே, அவர் நம்முடைய எல் ஷதாய், போதுமானவர்களும் மிகவும் அதிகமானவர். போதுமானவர் இல்லை, போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர். ஹல்லேலூயா. கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் சத்தியா, கர்த்தாவேவும் போன்றதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் கர்த்தாவேவும் நீதி பர்வதம் போன்றதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, மாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றேன், உம்மிடமே இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, தேர்ந்த நதியான தாகத்தை கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவேவும் நீதி பர்வதம் போன்றதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே. ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். சுதந்திரம் என்கிறது நாம் சம்பாதித்து நாம் ஏற்படுத்துகிற ஒன்றல்ல. நமக்காக இன்னொருவர், நம்முடைய மூதாதையர் யாரோ சம்பாதித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறது தான் சுதந்திரம். அதை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். சட்ட ரீதியாக நமக்கு வந்தது கிடைக்கிறது. அதுபோல தான் இந்த சுதந்திரமும். தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற காரியங்கள் நாம் சம்பாதித்தவைகள் அல்ல, நாம் உழைத்து நாம் பாடுபட்டு நாம் சம்பாதித்ததல்ல. அவர் சிலுவையில் மரித்து அவர் பாடுபட்டு அவர் நமக்காக சம்பாதித்து ஏற்படுத்தி வைத்த சுதந்திரம் இது. அவர் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி வைத்துட்டு மரித்து அந்த சுதந்திரம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாக அது அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வில்லை ஏற்படுத்தி மரித்தார். அந்த வில் அமலுக்கு வந்து விட்டது. அந்த உயில் நடைமுறைக்கு வந்து விட்டது. இப்பொழுது மரித்தவர் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்று கொண்டிருந்து இன்றைக்கு நம்முடைய வழக்கறிஞராக இருந்து இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக நமக்கு உதவி கொண்டிருக்கிறார். ஏன் அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், நாம் பெற்று அனுபவிக்காதபடி நம்மை தடை செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நாம் அதை பெற்று அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி மனுஷனுடைய இதெல்லாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசின் சக்தி ஒன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
அந்த சக்தி தான் ஆதாமிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டது. முதல்ல ஆதாம் அந்த பிசாசினிடத்தில் எல்லாத்தையும் கொடுத்து போட்டான். அந்த பிசாசு இப்பொழுது எல்லாத்தையும் இழக்க விரும்பலை. ஏனென்றால் அவனுக்கு தெரியுது இந்த ரட்சிப்பில் ஏதோ நடந்திருக்குது, நம்மளதெல்லாம் பிடுங்கிட்டு விட்ருவாங்க போல இருக்குது, நம்மகிட்ட ஒன்றும் இருக்காது போல இருக்குது, கடைசியில் பிடுங்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது அப்படின்னு தெரியுது. அதனால அது நம்ம எதிர்ப்பதற்கு அந்த சக்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு உதவி செய்வதற்கென்று அதை விட ஒரு பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இதை நாம் எடுப்பது சொந்தமாக்கிக் கொள்வது என்பது விசுவாசத்திலே நடக்கக்கூடிய ஒன்று. விசுவாசம் என்கிறது காண்கிறது, கேட்கிறது, தொடுகிறது, ருசிக்கிறது, இதில் இல்லை. ஐம்புலன்கள் இல்லை, அதன் மூலமாக உண்டாகிற காரியங்கள் இல்லை. ஐம்புலனுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. விசுவாசம் என்பது கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவ்வளோதான். நான் பார்க்கல, நான் கேட்கல, ருசிக்கலை, தொடலை, அப்படி அறிந்து கொள்ளலை. எப்படி அறிந்து கொண்டேன்? கடவுள் சொல்கிறார், கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது இது என்னுடையது என்று, அவ்வளோதான். அப்படி ஆப்ரேட் பண்ணால் தான் இதை சுதந்திரித்து கொள்ள முடியும். வெறும் சென்ஸ் லெவலில் போயிட்டு இருந்தால், ஐம்புலன்களில் போயிட்டு இருந்தால், வாழ்ந்து கொண்டிருந்தால் இதை சுதந்திரிக்க முடியாது. பார்க்கிறதையும் கேட்கிறதையும் ருசிக்கிறதையும் இப்படி காண்கிறதையும் விட்டுவிட்டு தேவன் என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறதை கவனம் செலுத்தி அதையே விசுவாசித்து அதில் நிற்கிறவர்கள் தான் இந்த சிறந்த சுதந்திரவாளிகளாக இருக்க முடியும், அதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நமக்காக தான் அதை வைத்திருக்கிறார். ஆகவே இதை கவனிக்க வேணும் கொஞ்சம். இதுக்கு பின்னணியாக ஒரு சில காரியங்களை சொன்னேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதுன்னு எனக்கெல்லாம் பல வருஷங்களாக தெரியாது. உலகத்தை சுதந்தரிப்பான் வாசித்திருக்கிறேன், ஆனால் என்னன்னு புரியல எனக்கு. உலகத்தை சுதந்தரிப்பான், நாங்கள்லாம் வெறும் பரலோகத்தை சுதந்தரிக்கிறதுல தான் கவனமாக இருந்தோம். உலகத்தை சுதந்தரிப்பான் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இது என்னது இப்போ புதுசாக இருக்குது? இதுதான் ஒரிஜினல் மேண்டேட். மேண்டேட்னு சொன்னால் ஒரிஜினலாக கர்த்தர் உடைய திட்டம், தீர்மானம் இதுதான். பூமியை உண்டாக்கிற போது கர்த்தர் என்ன பண்ணார்? மனுஷன் கையில் அதை கொடுத்தார். இதெல்லாம் கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள், பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள்னு சொல்லி பூமிக்கு அவனை அதிபதியாக தேவன் ஏற்படுத்தினார், ஏற்படுத்தி வைத்து விட்டார். இதுதான் ஒரிஜினலாக கர்த்தர் பண்ணது. இவன் என்ன பண்ணான்? ஆதாம் பூமிக்கு சொந்தக்காரன், எல்லாம் அவனுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டிருந்தது. பிசாசுடைய வார்த்தையில் கேட்டு அதன்படி செய்ததன் மூலமாக பிசாசுக்கு அந்த உரிமையை கொடுத்து விட்டான். எந்த உரிமையை? இந்த பூமியின் மேலே தனக்கு இருந்த உரிமையை பிசாசுக்கு தாரை வார்த்து விட்டான். விட்ட உடனே கடவுள் சரி போச்சு இது லாஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறல, திருப்பியும் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். அவன் தான் ஆபிரகாம். அவன்கிட்ட போகிறார். ஏன்னா அந்த பூமியில் ஆப்ரேட் பண்ணணும்னா கடவுள் ஒரு மனுஷன் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ண முடியும். மனுஷன் இல்லாமல் பிசாசுங்க வேலை செய்ய முடியாது, மனுஷன் இல்லாமல் தேவனும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஏனென்றால் மனுஷன்தான் சட்டப்படி தேவனுடைய சித்தப்படி இதுக்கு உரிமையாளன், மனுஷன்தான் இதுக்கு உரிமையாளன். அப்போ ஒரு மனுஷன்ட்ட போகிறார், அதுதான் ஆபிரகாம். அவன்கிட்ட சொல்கிறாரு உலகத்தை சுதந்தரிப்பனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு? முதல்ல உலகத்தை தான்ப்பா கொடுத்தேன் ஆதாம்கிட்ட, அவன் தான் கோட்டை விட்டுட்டான். நீ என்ன பண்ணுற? திருப்பி அதை போய் சுதந்திரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ திரும்பவும் உலகத்தை. இப்போ பழகுத எதுக்கு உலகத்தை சுதந்திரிப்பான்னு இருக்குது. சாத்தான் இப்படி மனுஷனிடத்திலிருந்து எடுத்து போட்ட அந்த உலகத்தை திரும்பவும் சுதந்திரித்துக்கொள், இது உன்னுடைய உலகம், இது உனக்காக கொடுக்கப்பட்டது, இதை சுதந்திரித்துக்கொள், வா உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் உனக்கு தரேன் நான், அதை நீ சுதந்திரிக்கிறவனா இருன்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷன் எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்தவனை கொண்டாந்து ஒரு பெரிய செல்வந்தனாக்கி, அவனுக்கு முன்னால் எந்த ராஜாக்கள் கூட நிற்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக்கி பூமியை அவனை பார்த்து நடுங்கிற மாதிரி பண்ணார் கர்த்தர். ஏன்னா இவன் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றவன். உலகத்தை சுதந்திரிப்பான்றது அவனுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் இல்லை. இப்போ மறுபடியும் 4ஆம் அதிகாரத்து 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் இருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அதாவது ஆபிரகாமினுடைய சரீர பிரகாரமான சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வரும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வாக்குத்தத்தம் உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்குத்தத்தம் வெறும் ஆபிரகாமுக்கும்
அவனுடைய அந்த குறிப்பிட்ட யூத சந்ததிக்கு மட்டுமல்ல, அவனுடைய விசுவாசத்தை கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும், அவனை போல விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிற எல்லா சந்ததியாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். இந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம எல்லாம் இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஆதாம் போனவொன்னே கடவுள் ஆபிரகாமை கூப்பிட்டாரு, உலகத்தை சுதந்திரித்துக்கொண்டாரு. வெறும் அவன் சந்ததி மட்டும் உலகத்தை சுதந்திரிக்கிறதோடு நிறுத்தாமல் அப்புறம் என்ன பண்ணார்? இயேசு அனுப்பி ரட்சிப்பை ஏற்படுத்தி, உன் சந்ததி மட்டும் இல்லை, இன்னைக்கு யாரெல்லாம் ஆபிரகாம் போல விசுவாசிக்கிறார்களோ அத்தனை சந்ததி யாரும் உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாறணும். கடவுளுடைய நோக்கம் என்ன? முழு மனு வர்க்கமும் உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பது. அதுக்காக தான் ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அதனால தான் சொல்லி இருக்குது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏன்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு கிடைக்கும்படியாக எப்படி ஆயிற்று. அப்போ நோக்கமே அதுதான். ஏன் சிலுவையில் மரித்தார்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக தான் இதெல்லாம் எப்படி நடந்தது. அப்போ நாம் எல்லாரையும் சொந்தக்காரராக ஆக்கியிருக்கார். கல்வாரி சிலுவையின் மூலமாக இதையெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார், அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ இதை சுதந்திரிக்கிறதுனா நம்ம விசுவாசத்தில் சுதந்திரிக்க வேணும். ஏனென்று சொன்னால் இது தடை செய்கிற ஒரு சக்தி இருக்குது. ஏனென்றால் பிசாசானவன் பாருங்க, ஆதாம் இடத்துலேருந்து இதை அவன் சொந்தமாக்கி கொண்டான். ஆதாம் கொடுத்ததுனால சட்டப்பூர்வம் அவன்தாயிடுச்சு. இப்போ அவனே சொல்கிறான், இயேசுவை பார்த்தே சொல்கிறான், அந்த ராஜ்யங்களெல்லாம் எனக்கு சொந்தம், இதன் அதிகாரங்கள்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உமக்கு தருவேன்ட்டார். அடப்போன்ட்டார் அவர். நீ தர்றதா அதை நான் எடுத்துக்குவேன்ட்டார். நீ ஒன்று எனக்கு தர வேண்டியது கிடையாது, நான் எடுக்கிறதுக்குனே வந்திருக்கேன்ப்பா, நீ ஒன்றும் தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றை தாழ விழுந்து பணிந்து கொள்ளவும் போகிறதில்லை, ஒன்றும் போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ பிசாசு சொன்னப்போ அவர் ஒன்றுமே சொல்ல பாருங்கள், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கலாம். பொய் சொல்லாதேன்னு. பொய் சொல்லாதேன்னு ஏன் சொல்லலைன்னா அதுதான் உண்மை. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் அந்த உலகத்துக்கு அதிபதியாக இருந்து ஆண்டு கொண்டு எல்லாம் பண்ணி கொண்டு வருகிறான். இப்போ நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கிற நமக்கு ஒரு புதிய மேண்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய மேண்டேட் வேற ஒன்றும் இல்லை, அதே பழைய மேண்டேட் தான். இந்த பூமியின் மேலே பலுகி பெருகி எல்லாவற்றையும் நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொன்னார். அதே மேண்டேட் தான், அதே கட்டளை தான். இப்போ உலகமெங்கும் சென்று, இப்போ வேற வார்த்தையில் சொல்றார், உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி இப்படி பண்ணுங்கன்றார். அப்போ உலகமெங்கும் சென்று நாம் ஏதோ மதமாத்தம் பண்ணிட்டு இல்லை, உலகமெங்கும் சென்று ஏதோ ஒரு மத பிரசங்கம் பண்ணிட்டு இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? உலகத்தின் ஜனங்களுக்கு, உலகத்துக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள், இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருக்கிறீர்கள், ஒரு நற்செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். பரலோக தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்தி உங்களை திரும்பவும் உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றும்படியாக ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் கல்வாரி சிலுவை. ஆகவே அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், அவருக்கு உங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுங்கள், உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாறுங்கள். இதுதான் நியூஸ். அதுக்கு தான் ஒரு பின்னணி வசனம் வாசித்தேன் இல்லையா, அதிலே வச்சுட்டு தொடருவோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு போவோம்னு சொன்னால் இயேசு எதுக்கு அழைக்கிறாருன்றீங்க? அக்கறையில் என்ன இருக்குது? அந்த பக்கம் என்ன இருக்குது? எங்கே போகலான்றாரு? சிலருக்கு பாருங்கள், ரொம்ப வெறும் இந்த சாதாரண இந்த புத்தி தான் இருக்குது. அங்கே போய் ஒரு மீட்டிங் வைக்கலான்னு இருக்கிறார் பிரதர், ஒரு 2 பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வரலான்னு கூப்பிட்றாரு போல இருக்கு. இல்லைங்க, அங்கே பாட்டு பாடி பிரசங்கம் பண்ண கூப்பிடல, அதை விட பெருசாக ஒரு வேலை இருக்குது. அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன், ஆயிரக்கணக்கான ஆவிகள் அவனுக்குள்ளே இருந்து கொண்டு பிரேத கல்லறையில் அவன் குடியிருந்து கொண்டு அந்த ஊரையே கலக்கி கொண்டிருக்கிறான். அந்த ஊரே அவனுடைய ஆட்சிக்குள்ளாக இருக்கிறது. எல்லாம் அவனை பார்த்து பயப்படுறதும் ஓடுறதும் அவன் பேச்சாகவே இருக்குது. ஏனென்றால் அவனை சுகமாக்கணும்னு வாஸ்து பார்த்தீங்கன்னா கதையை ஊரே திரண்டு வந்துருச்சு இதை வேடிக்கை பார்க்குறதுக்கு. இவன் சுகமானான்னு, ஏன்னா அவன் தான் ஊர்லேயே ஃபேமஸ், அவன் கையில் தான் எல்லாம் இருக்குது, அவனுடைய ஆட்சி தான் அங்கே நடந்துருக்குது. இந்த பிசாசு ஆவி அந்த ஊரில் இருந்து கொண்டு அத்தனை ஜனங்களை அடிமைப்படுத்தி அவருடைய சந்தோஷத்தை கெடுத்து நோய்களை பரப்பி அவர்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்கி சச்சரவுகளை ஏற்படுத்தி தரித்திரத்தையும் வறுமையும் உண்டாக்கி அவர்களை தாழ்ந்திருக்க பண்ணி இப்படி பிசாசு அவர்களை நொறுக்கி கொண்டிருக்கிறானுங்க.
இவனுக்குள்ளாக ஆயிரக்கணக்கான பிசாசுகள் குடிகொண்டிருக்கிறது. அந்த டெரிட்டோரியை அவன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான் பாருங்க, அந்த எல்லையை அவன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான். இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்றாரு. அக்கறையில் என்ன இருக்குது பாருங்க, 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதனேருடைய நாட்டுக்கு வந்தார்கள். அக்கறைக்கு வந்துட்டாங்க. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். பாருங்க வரவேற்பு. இவர் போய் அங்கே இறங்குறாரு. இறங்கும் போதே அவன் என்னமோ சொல்லி வச்ச மாதிரி வர்றான், இவருக்காக காத்திருக்கிற மாதிரி. அப்போ எனக்கு அது ஒன்று சொல்லுது, என்னன்னா இப்படி ஒரு மனுஷன் வர்றாரு, நம்முடைய அதிகாரத்தை பறித்து போட வர்றாரு, நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு இந்த எல்கையே இந்த வட்டாரத்தையே சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு, இந்த எல்லா மக்களுக்கும் விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறாரு, நற்செய்தியை பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறாரு. இவரை இங்கேயே மடக்கி இங்கேயே ஏதாவது பண்ணிடணும் இவரை அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வர்றான். இன்னும் கேட்டால் அவர் கடலில் வந்து கொண்டிருக்கும் போதே அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் காற்றையும் புயலையும் அனுப்பினான். 4ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசித்தேன் இல்லையா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். வாருங்கள் கிளம்பி படகுல ஏறி போனால் என்ன ஆச்சு, காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு, புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களெல்லாம் மடிந்து போவது கவலை இல்லையா, படுத்து தூங்கிட்டு இருக்கிறீர்கள், தலானி வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரா. நல்லா இயேசுக்கு தலானி மேலாம் நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. சிலருக்கெல்லாம் அவருக்கு தலானி கூட இல்லாமல் தூங்கினார், இப்படியெல்லாம் போதிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். இல்லை அவர் தலானியெல்லாம் வச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தார் அவர். இல்லைங்க தலை சாக்கி இடமில்ல, அதெல்லாம் வேற. ஒரு நாள் அன்றைக்கி படுக்கிறதுக்கு இடம் இல்லை, அது அப்படி சொன்னார். அன்றைக்கி ஒரு நாள் கதை அது. டெய்லி அப்படி தான் தூங்குறாருன்னு நினச்சிக்கூடாது. உடனே இன்றைக்கி நான் படுக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னா எங்கே தான் படுக்கிறேன், எது மேலேயே தலை வச்சுட்டு படுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்குன்னு டெய்லி அப்படி தூங்குவேன் நான், தலானி வச்சு தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் பாருங்கள். எழுப்புறாங்க, நாங்கள்லாம் மடிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா என்று எழுப்புகிறாங்க. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பாட்டு அதட்டுகிறார், அமைதியாயிரு இறையாதுன்னு சொல்கிறாரு. அது அமைதல் ஆயிற்று. அப்புறம் இவர்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் இப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள்னு சொல்கிறாரு. 40ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் எழுப்பி அதட்டுமா, நீங்களும் அதட்டிருக்கலாமே, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, அது இவ்வளோ நாள் உங்களை வச்சு போதிச்சிட்டு இருக்கிற எல்லாம் பண்ணிருக்கேன், யாரும் அதட்டல, எல்லாம் சாக போகிறேன்னு தான் பேசுகிறீங்க, நீங்களும் அதட்டிருக்கலாம், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்றார். கவனிக்கணும் நல்லா. அப்போ இவர்கள் அக்கறைக்கு ஒரு நோக்கத்தோடு போகிறாங்க. என்ன நோக்கத்தோடு? அக்கறையிலே தேவன் ஒரு வேலையை இவர்களுக்காக வைத்திருக்கிறார். என்ன வேலை? அந்த எல்கையை பிசாசானவன் ஆண்டு கொண்டிருக்கிறான், பிடித்து வைத்து கொண்டிருக்கிறான், அதில் உள்ள ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், அவருடைய சந்தோஷத்தை இழக்கச் செய்து விட்டான், பயத்தினால் அவர்கள் நிரப்பி இருக்கிறான். இருண்ட ஒரு இடமாக அந்த எல்கை இருக்கிறது. அந்த கதரேன் அந்த இடம் ஒரு இருண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. பிசாசின் ஆவிகள் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகள் அங்கே அதிகமாக இருக்குது. இயேசு சொல்கிறார், அங்கே போவோன்னு 2 பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வரல, அங்கே போய் பிசாசை விரட்டி வியாதியஸ்தலை சொஸ்தமாக்கி விடுதலை பிரகடனப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்கு அறிவித்து அந்த எல்கைக்கே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொண்டு வரும்படியாக தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்றார். இருக்கீங்களா? அப்போ என்ன நோக்கத்தோடு போகிறாங்க? இயேசுக்கு என்ன நோக்கம்? அவர் ஒரு சுதந்திரர். அவர் சும்மா பூமியை ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறதுக்கு வரல. பிசாசு எடுத்து போட்ட அந்த எல்கைகளை, பிசாசு எடுத்துக்கொண்ட அந்த ஊர்களை, நாடுகளை, பிரதேசங்களை, இருள்மயமாக்கி இருக்கிற அந்த இடங்களை அவனிடத்திலிருந்து பிடுங்கி ஒளிமயமாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இயேசு வருகிறார். இருக்கீங்களா? அதுக்கு தான் வர்றாரு, சும்மா ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? பிசாசு இப்படி பண்ணி வச்சிருக்கிறான், நான் சுதந்திரர், பிசாசு எடுத்து போட்டதை சொந்தமாக்கும்படியாக வந்திருக்கிறேன், பிசாசு கெடுத்து போட்டதை சரி பண்ணும்படியாக வந்திருக்கிறேன். ஒவ்வொரு எல்லையா பிரவேசிப்பேன், ஒவ்வொரு பிரதேசமாய் செல்லுவேன், ஒவ்வொரு நாடாக செல்லுவேன், ஒவ்வொரு ஊராக செல்லுவேன், பிசாசை விரட்டுவேன், தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிப்பேன்ற அந்த நோக்கத்தோடு தான் போறார். இருக்கீங்களா? அப்படிதான் போறாரு பாருங்க. எத்தனை பேர் வழங்குதலாம் சொல்றது? இப்படி பார்க்கணும், சும்மா நம்ம குறுகிய மனப்பான்மையோட பார்க்கக்கூடாது. அந்த நோக்கத்தோடு தான் போகிறாரு. அப்போ ஒரு பெரிய வேலை. என்ன வேலை? சுதந்திரிக்கணும். எதை சுதந்திரிக்கணும்? அந்த எல்கையே சுதந்திரிக்கணும். எதுக்கு சுதந்திரிக்கணும்? ஏன்னா அது
அந்த எல்கை வந்து பிசாசு சுதந்திரிக்க கூடாது, பிசாசு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடாது, பிசாசு அங்கே துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, பிசாசு அங்கே இருளடைய செய்து கொண்டிருக்கக்கூடாது. ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். இது அவர்களுக்கு சொந்தம், அது அவர்களுக்கு அறிவிக்க வேணும். அதுக்காக தான் போகிறாரு. ஆனால் போகும்போது இதுக்கு தடை செய்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஏன்னா அவன் இவ்வளோ நாள் எல்லையை பிடிச்சிட்டு சும்மா விடுவானா? அவன் டெரிட்டரி, அது அவனுடைய பிரதேசம், அது அவன் ஆண்டு கொண்டு வந்த இடம். அவன் சும்மா விடுவானா? அவனுக்கு வந்து ஆள் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அட்வான்ஸாக காற்றையும் புயலையும் அனுப்புகிறான் அவன் வழியிலேயே. அதனால தான் புயல் அடிக்குது பாருங்க. அதனால தான் அங்கே அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகிறது. உடனே இவர்கள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இயற்கை சூழ்நிலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், சுதந்திரவாளிகளாய் வாழ வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாமல் வெறும் சூழ்நிலையை பார்க்குறவர்களாக இருந்தால் ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாது. ஒன்றையும் தேவன் எல்லாத்தையும் வச்சிருக்கலாம், ஆனால் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்றால், சூழ்நிலையில் பார்க்க போகிறோம், காற்றையும் கடலையும் தான் பார்க்க போகிறோம், புயலையும் தான் பார்க்க போகிறோம், பயப்பட தான் போகிறோம், இப்படியே தான் வாழ போகிறோம். நம்ம மாற்றிக்கவே போகிறதில்ல, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவே போகிறதில்ல அப்படின்னு சொன்னால், பைபிளில் 1000 வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கலாம். இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து வலது பாரத்தில் உட்கார்ந்துருந்து நமக்கு வழிக்கரைஞராக இருந்து எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்குறதுக்காக அவர் காத்துட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒன்றும் நடக்காது. ஏனென்று சொன்னால் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறது கிடையாது. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டினே. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அவனியில் நானே எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தாலிடை காட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனியில் நானே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனியில் நானே. துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டினே. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே, இன்னொரு முறை. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டினே. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன்.